வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான தகவல் என்னன்னா, நம்ம மத்திய அரசின் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச வீடு கட்டும் திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே அப்ளை ஃபார் PMAY U 2.0 சொல்லிட்டு இருக்கும். இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா PMAY 2 ஸ்கீம் கைட்லைன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கைட்லைன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபுல் கைட்லைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அதாவது இந்த திட்டத்தின் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 112 பேஜ் இருக்குது. ஸோ இதுக்கான உங்களுக்கு ப்ரீஃப்லி எக்ஸ்ப்ளனேஷன் இதில் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் பயன்படுறவங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை ஃபார் PMAY U 2.0 இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வகையான திட்டங்கள் இருக்குது. இதில் BLC, AHP, ARH, ISS, அதாவது வந்துட்டு பெனிஃபிஷரி லீட் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது உங்களுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் வீடு கட்டணும் அப்படின்றவங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் கிட்ட உங்களுக்கு வந்துட்டு சப்சிடி உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 3 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 45 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்கணும், ஸ்கொயர் ஃபீட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு அஃபரபிள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப், அதாவது நீங்கள் ஆல்ரெடி வந்து வீடு கட்டியிருக்க அப்பார்ட்மெண்ட்டில் அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இது பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கும் வந்து 2.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டல் ஹவுஸ்க்கான டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் இது எலிஜிபிள் ஆகும். இதற்கு வந்துட்டு உங்களுக்கு 2.5 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட கொடுப்பாங்க உங்களுக்கு. அதே மாதிரி ஆனுவல் இன்கம் 3 லட்சம், 6 லட்சம், 9 லட்சம் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலம் இருந்ததுன்னா அந்த நிலத்துக்கு உங்களுக்கான வீடுகளை கட்டித்தரும் திட்டம் தான் இந்த 2.5 லட்ச ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு உங்கள் பேரில் உங்களுக்கு லேண்ட் இருக்கணும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிளிக் ஹியர் டு ப்ரொசீட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட ஆதார் கார்டு, அதாவது நீங்கள் யார் பேரில் இந்த நிலம் பத்திரங்கள் இருக்கோ நிலம் இருக்கோ அவங்களோட ஆதார் கார்டு, ஏன்னா நீங்கள் தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து வந்துட்டு ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆதார் கார்டும் அந்த அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து ஆக்டிவ் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் நீங்கள் கொடுக்கணும், ஏன்னா அதில் தான் உங்களுக்கு சப்சிடி அமௌண்ட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து இன்கம் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இன்கம் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து ரீசெண்டாக வாங்கின இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைன்னா இது வந்து அப்ளை பண்ண முடியாது. அடுத்து லேண்ட் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. லேண்ட் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களோட லேண்டோட பத்திரமும் இல்லைனா வந்து பட்டா சிட்டா வந்து வச்சுருந்தாலே போதுமானது தான். ஸோ இந்த 5 டாக்குமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். இந்த 5 டாக்குமெண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கான அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை நீங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட உங்கள் நகராட்சியில் இருக்கிற அதிகாரிகள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் தகுதியானவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து சாங்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு திட்டம் தான், கண்டிப்பாக மக்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இது எலிஜிபிள் ஆகும். வில்லேஜஸ்க்கும் தனியாக வந்துட்டு நீங்கள் வில்லேஜ் ஆஃபீஸரை போய் நீங்கள் விஓ கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இது நகர்ப்புறத்தில் இருக்கிற நில வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அர்பனுக்கு தான் இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வில்லேஜஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல திட்டம் தான், கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கலாம். ஓகே மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.